रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காத்தான்குடி கிளை SLDJ சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் இணை வைப்பு, மூட நம்பிக்கை இவற்றுக்கெல்லாம் எதிரான மார்க்கம். ஏன் எனக்கு இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாத மூடத்தனமான ஒரு சூனியத்தை மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அது என்ன சூனியம்? ஒருவருடைய முடி இருந்தால் போதும், ஒருவருடைய நகம், அவர் பயன்படுத்திய சட்டை, இது மாதிரி ஒருவருடைய சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்துக் கொண்டு சில காரியங்களை செய்தால் தூரத்தில் இருந்து கொண்டு ஒருவரை பைத்தியமாக்கி விடலாம், அவரை படுக்கையில் படுக்க வைத்து விடலாம், அவரை சாகடித்து விடலாம், அவருக்கு கை கால்கள் விளங்காதவாறு பண்ணிவிடலாம், செய்துவிடலாம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சூனியம் என்று நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கைக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா? கொஞ்சம் கூட அனுமதி இல்லை. ஏனென்றால் இந்த நம்பிக்கையை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தன்மை சூனியம் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்ற கருத்து இந்த நம்பிக்கையில் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ் எப்படி தீங்கு செய்வான்? அல்லாஹ் நினைத்தால் அவன் நடத்தி விடுவான். நம்முடைய கைகால்களை செயலிழக்க அல்லாஹ் நினைக்கிறான். அல்லாஹ்வுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை. அல்லது அல்லாஹ் நம்மை பைத்தியமாக்க நினைக்கிறான், நம்முடைய உடலிலே ஒரு நோயை ஏற்படுத்த நினைக்கிறான். எந்த விதமான சாதனங்களும் இல்லாமல் அல்லாஹ் நினைத்தால் அது நடந்துவிடும். இது அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. அல்லாஹ் மாதிரி உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்வதாக இருந்தால் அவன் இவனை அடிக்க வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு தீங்கு செய்யணும், ஒரு கத்தி எடுக்கணும், குத்தணும், அப்படின்னா உங்களை கொலை செய்யலாம். அல்லது நீங்க ஒரு கம்பை எடுத்து என்னை அடித்தால் அப்போது என்னை நீங்கள் தாக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சாதனங்கள் இருக்கிற பட்சத்தில் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்ய முடியும். சூனிய நம்பிக்கை என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்யற மாதிரி உள்ள விஷயமா? நடைமுறை உலகத்துல எப்படி அல்லாஹ் செட்டப்பை ஏற்படுத்தி இருக்கிறானோ, எந்த முறையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்ய முடியும் என்ற நிலையை அல்லாஹ் அமைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட முறையில் அது தீங்கு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையிலேயா அது நம்பப்படுகிறது? கிடையாது. ஒரு முடி இருந்தால் போதும், நகம் இருந்தால் போதும், இங்கே இருந்து கொண்டு எங்கே இருக்கக்கூடியவர், காத்தான்குடியில் ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு சூனியக்காரர். இந்த சூனியக்காரர் என்ன செய்வாரு? அமெரிக்காவில் உள்ள ஆளுக்கு சூனியம் செய்வார். அங்க இருக்கக்கூடியவர் இறந்து விடுவார் சூனியத்தின் மூலம். நான் மிகைப்படுத்தி சொல்லல, சூனியத்தை நம்பக்கூடியவர்கள் அப்படி நம்புகிறார்கள். சூனியத்தை செய்தால் ஒருவரை சாகடிக்கலாம், ஒருவரை கொலை செய்யலாம்,
பைத்தியமாக்கலாம், எங்கிருந்து கொண்டும் இந்த வேலையை செய்யலாம், சாதனங்கள் தேவையில்லை, அந்த சின்ன முடி போதும், ஒரு துண்டு நகம் போதும் என்று நம்புகிறார்கள். அப்ப நீங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த நம்பிக்கைக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா? கிடையாது. அல்லாஹ் இந்த நம்பிக்கையை ஏற்பானா? இஸ்லாம் இதை ஏற்குமா? இது அல்லாஹ்வுடைய தன்மை இல்லையா? எங்கிருந்து கொண்டோ ஒருவரை முடக்கி விடலாம், பைத்தியமாக்கலாம், கொலை செய்யலாம், உடலிலே பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று நம்புவது அல்லாஹ்வுடைய தன்மை சூரியக்காரனுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை இல்லையா? ஆனால் இந்த நம்பிக்கை நம்முடைய மக்களிடத்தில் இருக்கிறது. பலர் இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்திலே சூனியம் இருக்கிறது என்று இவ்வாறு நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கைக்கு இஸ்லாத்துல வேலையே இல்லை. யாரோ எங்கிருந்து கொண்டோ முடியை வைத்து நகத்தை வைத்து ஒருவரை பைத்தியமாக்கி விடலாம், அவர் உடலிலே நோய் ஏற்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கைக்கு இஸ்லாத்தில் எல்லளவு கூட இடம் இல்லை. அப்ப சூனியம்னா என்ன? நீங்க குர்ஆன்லையும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளையும் பார்த்தீர்கள் என்றால் சிஹிர் என்ற வார்த்தை பல இடங்களில் வருகிறது. சிஹிர்னா அதைத்தான் தமிழ்ல சூனியம் என்று நம்ம சொல்லுறோம், அரபியில சிஹிர் என்று சொல்லப்படுகிறது. என்ன சிஹிர்னா என்ன? குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சிஹிர்னு சொல்லி காட்டுறானே, ரசூலுல்லாஹ்வும் சொல்றாங்களே, அந்த சிஹிர் என்ன? ஒண்ணும் இல்லாமையா சிஹிர்னு குர்ஆன்ல வருது, ஒண்ணும் இல்லாமையா ஹதீஸ்ல சிஹிர் என்று வருகிறது, ஏதோ ஒண்ணு இருக்க போய்த்தானே வருகிறது. அப்ப சிஹிர்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னா அப்ப குர்ஆன் பொய்யா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறானே சிஹிர் சிஹிர் என்று பல இடங்கள்ல குறிப்பிடுகிறானே, சிஹிர்னு ஒண்ணு இருக்க போய்த்தானே சொல்றான். அப்ப சிஹிர்னா என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. தவ்ஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை ஒரு தப்பான கருத்து மக்களிடத்தில் தவ்ஹீத் ஜமாத்தை பற்றி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன? தவ்ஹீத் ஜமாத்தினர்கள் சிஹிர்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு மறுக்கிறாங்க என்ற கருத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தவ்ஹீத் ஜமாத் அப்படி சொல்லவில்லை. சிஹிர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, சிஹிர்னு ஒண்ணு இல்லவே இல்லை என்று தவ்ஹீத் ஜமாத் சொல்லவில்லை. சிஹிர் என்று ஒன்று இருக்கிறது, குர்ஆன் அதை சொல்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய சிஹிர் வேற. இன்றைக்கு சமுதாயத்திலே சூனியம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே, ஒருவருடைய நகத்தை முடியை வைத்து எந்த சாதனமும் இல்லாமல் ஒருவரை படுக்க வைத்து விடலாம், அவரை மரணிக்க செய்து விடலாம். இந்த சூனியத்தை மறுக்கிறோம். குர்ஆனுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய வசனம் எந்த சூனியத்தை மறுக்கிறதோ, எந்த கருத்தை மறுக்கிறதோ, அந்த கருத்தை சிஹிர் என்ற பெயரிலே செய்வதைத்தான் தவ்ஹீத் ஜமாத் மறுக்கிறது. மாறாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த சிஹிரை சொன்னார்களோ அதை இந்த ஜமாத் மறுக்கவில்லை. குர்ஆன் என்ன சிஹிரை சொல்லுது? குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பாருங்க. நீங்க அதுக்கு முன்னாடி சிஹிருடைய பொருளை நான் உங்களுக்கு விளக்கிக்கிறேன். சிஹிருங்கிறது எந்த அர்த்தத்தில் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? மறுமை நாள்ல இந்த உலகத்துல வாழும்போது நரகம் பொய், நரகம் உண்மை இல்லை, அதெல்லாம் கற்பனை கதைகள் என்று சொல்லி மறுத்தார்கள் இல்லையா? அவர்களிடத்தில் அல்லாஹ் மறுமையில கேட்பான், நரகத்தை காட்டி கேட்பான். ஹாதியின் நாருள், குர்ஆனுடைய வசனம், ஹாதியின் நாருள்ளத்தை குன்தும்பியா துகதிபூன், நீங்கள் உலகத்திலே பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அந்த நரகம் இதுதான். பொய்ன்னு சொன்னீங்கடா, நரகம்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்கடா, அந்த நரகம் இதுதான். அஃபஸிகரும் ராஜா, அவன் நரகத்தை பொய்ன்னு சொன்னான் காஃபிர். எப்படி பொய்ன்னு சொன்னா? சிஹிர் என்று சொல்லி பொய் என்று சொன்னான். நரகம்னு ஒண்ணு இல்லை, அது டூப்ளிகேட், கற்பனை கதை, கட்டுக்கதை, அவதூறு, அது போலி, இப்படி எல்லாம் காஃபிர் நரகத்தை பார்த்து சொன்னான். அதை எந்த வார்த்தையில சொன்னான்? பல வார்த்தைகள்ல சொன்னான். அதுல ஒரு வார்த்தை சிஹிர். நரகம்ல அவனுக்கு கிடையாதுங்க, அதெல்லாம் சிஹிர் என்று சொன்னான். அல்லாஹ் அவனிடத்துல மறுமையில கேட்பான், அஃபஸிகரும் ராதா, இததானடா சிஹிர்னு சொல்லி பொய்ன்னு சொன்ன, இது சிஹிரா? பாரு, இப்ப பொய்ன்னு சொல்ல முடியுமா? கண்ணால விட்டு பாரு என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப சிஹிருக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்?
பொய்ன்னு அர்த்தம். பொய் என்ற அர்த்தத்தில் தான் குர்ஆனில் சிஹிர் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் நிறைய அற்புதங்களை கொடுத்தான். குறிப்பாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல அற்புதத்தை வழங்கினார். என்ன அற்புதம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை கீழே போடுவார்கள், அது பாம்பாக மாறிவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையை சட்டை பைக்குள் விட்டுவிட்டு வெளியே எடுப்பார்கள், கை வெளிச்சமாக இருக்கும், கையிலிருந்து ஒரு ஒளி வரும். சாதாரண கையை நின்னா ஒளி வராது. அவங்க சட்டை பைக்குள்ள விட்டுட்டு கையை வெளியே எடுத்தால் டியூப்லைட் இருந்து வெளிச்சம் வருது, அந்த மாதிரி கையிலிருந்து வெளிச்சம் வரும். இப்படி அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். மூசா நபி கடலை இரண்டாக பிளந்தார்கள், இஸ்ரவேலர்களை காப்பாற்றினார்கள். ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் தவளை படையை அனுப்பினான், தேனை அனுப்பினான், வெள்ளத்தை அனுப்பினான், வெட்டுக்கிளிகளை அனுப்பினான், குடிக்கிற தண்ணீரை எல்லாம் அல்லாஹ் ரத்தமா ஆக்கினான். இப்படி பல அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே, ஹாமானிடத்திலே, காரூனிடத்திலே செய்து காட்டினார்கள். அவங்கள என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள்? சாஹிருன் கஸாப், இவர் பொய் சொல்லக்கூடிய, ஃப்ராட் வேலை பண்ணக்கூடிய சூனியக்காரர். நபிமார்கள் செய்த அற்புதங்களை எல்லாம் காஃபிர்கள் இது அற்புதம் இல்லை என்று சொல்லி மறுத்தார்கள். எந்த வார்த்தையை சொல்லி மறுத்தார்கள்? இவர்கள் எல்லாம் சாஹிர், சூனியக்காரன். சூனியக்காரனா யாரு? அவனுக்கு சக்தி இருக்குதா, ஆற்றல் இருக்குதா, பவர் இருக்குதா? பவர்லாம் இல்ல. கஸாப், பொறுப்பொய்யர், ஏமாத்துக்காரர், சித்து வேலை செய்யக்கூடியவர், கண்கட்டி வித்தை செய்யக்கூடியவர், ஏதோ வித்தையை செய்து நம்மை ஏமாற்றுகிறார், இது அற்புதம் இல்லை, ஏதோ ஒரு கண்கட்டி வித்தை என்று சொல்லி மறுத்தார்கள். அப்ப சூனியக்காரன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் எதிரிகள் அதை பயன்படுத்தினார்கள்? அல்லாஹ் என்ன அர்த்தத்தில் குர்ஆன்ல சொல்கிறான்? அவர்கள் பொய்யர்கள், போலியர்கள், ஏமாற்றுக்காரர்கள், கண்கட்டி வித்தையர்கள். இந்த அர்த்தத்தில் அல்லாஹ் சூனியத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கிறார். இன்னொரு வசனத்தையும் சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், லவ் ஃபதௌனா அலைஹிம் பாபம் மினஸ் ஸமா ஃபதல்லு ஃபீஹி ஆருஜூன், இவர்களுக்கு வானத்திலே ஒரு பாதையை ஏற்படுத்தி அதிலே இவர்கள் ஏறி சென்றால் அப்ப கூட இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்ல நான் அத்தாட்சியை கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், என்ன அத்தாட்சிய? வானத்துல ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறேன், எந்த விதமான சாதனம் இல்லாம வானத்துல பறக்கிறான், ஏறி போற அந்த பாதையில. இப்படிப்பட்ட அத்தாட்சியை இவனுக்கு நான் கொடுத்தால் கூட அப்பயாவது இந்த குர்ஆனை நம்புவானா? ரசூலுல்லாஹ்வை நம்புவானா? அல்லாஹ்விடம் வந்து வேதம் வருகிறது என்பதை நம்புவானா? நம்ப மாட்டான். என்ன சொல்லுவான்? இன்னமா சுக்கிர தபுசாருனா, எங்களுடைய பார்வைகள் பயப்படுத்தப்பட்டிருக்கிறது. மல்லஹனு கௌமு மஸ்ஹூரூன், நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட கூட்டமாக இருக்கிறோம். மஸ்ஹூரூன், சிகிர் செய்யப்பட்ட கூட்டமாக இருக்கிறோம். சூனியம் செய்யப்பட்ட கூட்டம் என்ன அர்த்தம்? வளர்க்கிறான், அல்லாஹ் வசனத்தை வளர்க்கிறான். எங்களுடைய பார்வைகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப சூனியம்னா என்ன? கண்ணை ஏமாத்துறது, அதுதான் சூனியம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இது அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு போகாம ஒரு சம்பவமாக இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வை நடத்தி காட்டி, சூனியம்ங்கிறது ஒண்ணு இருக்குது, அது என்ன? போலி வேலை, சித்து வேலை, ஏமாற்று வேலை, கள்ள வேலை, நடிக்கிறது, கண்கட்டி வித்தை. இதை ஒரு இறை தூதருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூனியம்னா என்னங்கிறத தெரியப்படுத்துகிறார். ஒவ்வொரு நபியுடைய காலத்திலே ஒவ்வொரு விஷயம் பிரபலியமா இருக்கும் இல்லையா? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மருத்துவத்துறை பிரபலியமாக இருந்தது. அதுல அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. மருத்துவத்தை பெருசா நினைக்கிறீங்களா? சார், என்னுடைய தூதர் ஈசாவுக்கு நான் கொடுக்கிறேன், நோயாளியை தடவுவார், நோயாளி குணமாகுவார். உபரி உள்ள அக்மஹவல் அபுரசபி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு குஷ்ட நோய் உள்ளவரை, தொழு நோயாளியை நான் குணப்படுத்துவேன்.
உயில் மௌத்தா, இறந்து போனவரை அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நான் உயிர்ப்பிப்பேன். உஹ்பிருக்கும் பிமா தாக்குலூன ஃபீ புயூத்திக்கும் வமா தத்தகிரூன், உங்களுடைய வீடுகளில் நீங்க என்ன சாப்பிடுவீங்க, என்னத்தை சேமித்து வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நான் உங்களுக்கு சொல்வேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இப்படி அல்லாஹ் அற்புதத்தை வழங்கினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அற்புதம் கொடுத்தான். ரசூலுல்லாஹி காலத்துல மக்களிடத்துல என்ன பெரிய விஷயமாக பேசப்பட்டது, எது பெரிய ஆற்றலாக ஒரு பெரிய சக்தியாக பார்க்கப்பட்டது? கவிதை. ரசூலுல்லாஹி காலத்துல உள்ள மக்கள் கவிதையில அடிமையாக கிடந்தார்கள். ஒரு ஆள் பெருசா கவிதையை பாடிட்டார்னா அவர் தான் பெரிய ஆள், அவரை மிஞ்ச யாரும் முடியாது. இப்படி நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? பாரு, கவிதையை பெருசா நினைக்கிறியா, இலக்கியத்துல மூழ்கி போயிருக்கிறியா, என்னுடைய தூதருக்கு நான் கொடுக்கிறேன் பாரு குர்ஆன், இது எப்படிப்பட்ட தரத்துல இருக்கிறது, இந்த மாதிரி குர்ஆன் உனக்கு கொண்டு வர முடியுமா? அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி அல்லாஹ் அற்புதமான இலக்கியம் திருமறை குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். அது மாதிரி யாரும் கொண்டு வர முடியல. அதிலே அவர்களை அல்லாஹ் தோற்கடித்தான். அதிலே ரசூலுல்லாஹ்வுக்கு மோஜிசாவை அல்லாஹ் கொடுத்தான். மற்றவர்களுக்கு இது இயலாது என்பதை காட்டினான். இது மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே பிரபலியமான கலை எது? சூனியம். சூனியம் இருந்துச்சா? எந்த அளவுக்கு சூனியம்? ஊரெல்லாம் சூனியக்காரனா இருந்தான். அவன் சூனியம் செய்து கொண்டிருந்தான். என்ன சூனியம்? இந்த கைய கால முடக்கிற சூனியமா? அந்த சூனியம் இல்ல, ஏமாத்துறது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா,